முதல்ல நான் என்ன சொல்கிறேன், இதுக்கும் முன்னாடி நம்மளோட எண்ணங்கள். இப்போ ஒருத்தனுக்கு அப்படி ஒரு கோவம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அவன் வந்து நம்ம ஃபேஸ் நல்லா சிரிச்ச மாரி இருக்கணும்னு நெனைக்கிறான். அவன் நெனைச்சா மட்டும் பத்தாது. அவன் கோவம் முதல்ல போணும். அந்த கோவம் போனா தான் அது வெளிய வரும். அப்போ நம்ம என்ன பண்ணோம், அதுக்கேத்த மாரி நம்மளுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னா, அந்த பிரச்சனைக்கு என்ன காரணம், என்ன தீர்வுன்னு பார்த்தா, நீங்க அக்குபஞ்சரிஸ்ட் கிட்ட போங்க. நிஜமா உங்களோட முகமும் சரி, உங்களோட ஸ்கின்னே வந்து யூத்ஃபுல்லா ஆக்க முடியும். ஏன்னா, நம்ம உள்ள இருக்கிற ஆர்கன்ஸ் தான் வந்து வெளிப்படுது. ஸோ, நம்ம என்ன பண்ணோம், ஸ்கின்னுக்கு வந்து யாரெல்லாம் வந்துட்டு கவர்ன் பண்றா, ஸ்கின்னுக்கு யார் எனர்ஜி குடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா, லங்ஸ் அண்ட் லார்ஜ் இன்டெஸ்டைன். இப்போ சொரியாசிஸ் கூட நம்ம சரிப்படுத்த முடியுது, எக்ஸிமா சரிப்படுத்த முடியுது, பிம்பிள்ஸ் சரிப்படுத்த முடியுது, ஸ்கின்ல இச்சிங் எது நடந்தாலும் வந்து இதில் சரிப்படுத்த முடியும். ஏன் காரணம் என்னன்னா, மேலே ஒன்றுமே ஒரு க்ரீம் இருக்காது, வேறு மெடிசன்லாம் கிடையவே கிடையாது. ஒன்லி நம்ம வந்து நீடில்ஸ் போட்டு நம்ம வந்து ஆர்கனை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறோம். ஸ்டிமுலேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த க்ளோ கிடைக்கும் எல்லாமே.